கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையுள்ள கடற்கரை சாலைகள் கடல் சீற்றத்தால் 4 ஆண்டுகளாக துண்டிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு கேரளாவை இணைக்கும் முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை 49 மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்கு கடல் சீற்றத்தால் மீனவர்களின் வீடுகள் மட்டுமன்றி கடற்கரை சாலைகளும் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவை இணைக்கும் மேற்கு கடற்கரை சாலையான இறையுமன்துறை நீரோடி வரை உள்ள சாலை பலத்த சேதமடைந்துள்ளது. இதனால் நீரோடியில் இருந்து இறையுமன்துறை செல்லும் பள்ளி மாணவர்கள் நாள்தோறும் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்கின்றனர். கேரளா மாநிலத்திற்கு மீன்பிடி தொழிலுக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் மீனவர்கள். கவர்மெண்ட் என்ன ஒரு சட்டம் எடுக்கிறாங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு. மற்ற கடலடி மக்களுக்கு தெரியும், அவருக்கு கடலில் தொழில் செய்த மக்களுக்கு இந்த ரோட்டு தான் உண்டு. கொச்சிக்கு இப்போ கேரளம் பிடிச்சோம்னா இந்த ரோட்டு தான் உண்டு. இப்போ இந்த ரோடு இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கு. சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதால் அவசர சிகிச்சைக்கு கூட மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் கூறுகின்றனர் மீனவ கிராம மக்கள். அவசர தேவைக்கு ஆட்டோவை நம்பியே இருப்பதாகவும் ஆட்டோவிற்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் மீனவ பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆட்டோ கட்டண விவகாரத்தால் மீனவர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே அடிக்கடி பிரச்சனை வருவதாகவும் கூறப்படுகின்றது. நாங்கள் இந்த வள்ளவளை, மார்த்தாண்டந்துறை, நீரோடி, கொல்லங்கோடு, பொலியூர் அங்கே போக வேண்டியவங்களாம் வேற வழியாக சுற்றி போக வேண்டிய நிலைமை. அதனால மிகவும் ஜனங்கள் பொதுமக்களுக்கும் எங்களுடைய ஆட்டோவில் வாரவங்களுக்கு விட நாங்கள் 150 ரூபா வாங்க வேண்டியது நாங்கள் 250 ரூபா கேட்கறதுனால அவங்களும் எங்களை சாபம் போடுறவங்களும் உண்டு, அவங்களை திட்டிட்டு போறவங்களும் உண்டு. சாலையை சீரமைக்க கோரி 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் மக்கள் இந்த முறை சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறுகின்றனர். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களால் எங்கள் கிராமத்திலேருந்து இந்த மீனவ கிராமத்திலேருந்து எலெக்ஷனில் ஓட்டு போடவே கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரோடு வந்து எங்களுக்கு போட்டு தந்தாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் இந்த எலெக்ஷனில் போடுவோமே தவிர நாங்கள் கண்டிப்பாட்டு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து இந்த பிரச்சனை குறித்து கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ஜேக்கப்பிடம் கேட்டபோது இந்த சாலை குறித்து சட்டமன்றத்தில் பேச தமிழக அரசு அனுமதி மறுப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தமிழக அரசுக்கு மனுக்கள் அனுப்பியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காததால் இந்த முறை சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ஜேக்கப்பிடம் கேட்டபோது இந்த பிரச்சனை குறித்து சட்டப்பேரவையில் பேச தமிழக அரசு மறுப்பதாகவும், எனவே இனி இந்த பகுதியில் சாலை அமைவது கடினம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ரமேஷ்.